நான் கடினமான உழைப்பாளி ஏனென்றால் நான் பணக்காரனாக வேண்டும், கடினமான உழைப்பாளி ஏனென்றால் நான் பணக்காரனாக வேண்டும். நீங்க கடினமான உழைப்பாளியா இருந்தால் கடைசி வரைக்கும் கடினமான உழைப்பாளியா மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அடிப்படையில் பணக்காரனாக இருக்கக்கூடிய மனோபாவம் ஒன்று இருக்குல்ல, பணத்தை மட்டும் பணமாக பார்ப்பதில்லை, நேரத்தை பணமாக பார்ப்பது, சூழ்நிலையை பணமாக பார்ப்பது, நெட்வொர்க்கை பணமாக பார்ப்பது. அப்ப எதையெல்லாம் பணமாக பார்க்க வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற போதுதான் ஒரு பணக்காரராகவே ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய அடிப்படை கூறு நான் சொன்னதுதான். நீங்க பணத்துக்காக வேலை பார்க்க கூடாது, உங்க பணம் உங்களுக்காக வேலை. ஏன்னா பிசினஸ் வச்சிருக்க ஒரு வீடு கூட இல்லைன்னு ஊர் யோசிக்குமே யோசிக்க மாட்டான். 10 லட்சத்தை 100 லட்சம் ஆக்குவது எப்படின்னு யோசிக்கிறதா பணக்கார வேலை. 10 லட்சம் வச்சிருக்கவே எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஊர் யோசிக்கிற பத்தி பணக்காரன் கவலைப்படவே மாட்டான். அவர் உலகத்துக்கு உங்களை அனுமதிக்கவே மாட்டான். கேள்விகளுக்கு பயப்படாமல், இந்த சமூகத்துடைய பிம்பங்களுக்கு பயப்படாமல் தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி நகர்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பணக்காரனே ஆக முடியும். அதனால நம்ம பணக்காரங்களை கொண்டு அப்போ ஃபோக்கஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அவங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுல, காசை பெருசு பண்றதுல இருக்குமே ஒழிய அவன் நினைப்பான் இவன் நினைப்பான்னு யோசிக்கிற பத்தி